வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சைக்கிளுக்கு வந்து ஹேண்டில் பார் லைட் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். நீங்கள் நைட் நேரம் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து யாரும் தட்டி விடாமல் இருப்பாங்க. நீங்கள் நைட் நேரம் கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்டில் பார் லைட் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டானிக் இருக்குது பார்த்திங்களா, டானிக்கு மேலே வந்து ஒரு வெள்ளை கலர் மூடி வந்து தந்திருப்பாங்க. அந்த வெள்ளை கலர் மூடி தான் தேவை. இது வந்து அந்த மருந்து அளவு வச்சு ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மூடி தான் அது. ஸோ இந்த வந்து வெள்ளை கலர் மூடி வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த லைட் வந்து ஹேண்டில் பார் லைட் வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து செய்ய போகிறோம். இந்த மூடி வந்து நான் 2 இது வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து உள்ளக்க லைட் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இந்த 2 மூடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டர் கேன் கேப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அந்த இதோட சேர்த்தாப்பில் மூடுறதோட சேர்த்தாப்பில் வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கணும். அந்த இன்னொரு ஆரஞ்சு கலர் கீழே வரைக்கும் நீங்கள் வந்து வெட்டி எடுத்துகிட்டு, அதுக்கடுத்து அந்த ஆரஞ்சு இதை வந்து பிச்சு விட்டுட்டு இதையும் லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 2 எல்இடி லைட்டு தேவை. இது வந்து கலராக எரியும் பார்த்திங்களா, அந்த எல்இடி லைட்டு தான். ஸோ 2 சைடுனால நம்ம வந்து 2 இது எடுத்துக்கலாம். அதுக்கு போக வந்து 1K ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்கலாம். 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணும் போல் ஃபியூஸ் அடிக்காமல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அதோட கனெக்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கு போக ஸ்விட்ச் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அது போக வந்து உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸ்க்குரிய வயர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும், நம்ம வந்து ஹேண்டில் பார் லைட் வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைட்டை வந்து ஃபிட் பண்ணிடலாம். 1K ரெசிஸ்டரை வந்து ஃபஸ்ட்டு லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை சால்ட்ரிங் அயன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்து பண்ணுறேன். சும்மா நார்மலாக வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடாக தான் இருக்கும். இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு கொஞ்சம் கட்டிங் பிளேடை வச்சு வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி டைட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களை உருவாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதே மாதிரி 2 இதுக்கும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு லைட்டுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து லைட்டு வந்து நார்மலாக எரிய தான் செய்யும். இப்போ நம்ம 2 இதுக்கும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ண பிறகு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு லைட் வந்து எரியுது. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி தாங்க, அதே மாதிரி 2 இது வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வயர் கனெக்ஷன் வந்து நார்மலாக கொடுக்க போகிறோம். ஏதாவது ஒரு வயர் வந்து 2 இதை வந்து சேர்த்தாப்பில் வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதே மாதிரி கட்டிங் பிளேடை வச்சு நல்லா கொஞ்சம் முறுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போயுமே உருவாது. அதுபோக வந்து இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது போக டேப் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. நம்ம வந்து இது வந்து தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாத மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2 லைட்டும் வந்து சூப்பராக எரியுது. நம்ம கனெக்ட் பண்ணது எல்லாமே கரெக்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டே எதுனாலும் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து பேசிக் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ண தான் போகிறோம். சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து கனெக்டரை ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கடுத்து 2 வயரையும் சேர்த்தாப்பில் வச்சு இன்னொரு சைடை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அப்போ போல் சுவிட்ச் வந்து போட்டோம் அப்படின்னா 2 லைட்டும் வந்து எரியிற மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எல்லா இடத்துலையும் வந்து டேப் வந்து சுற்றிடுங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். எல்லாமே போட்ட பிறகு டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கோங்க கரெக்டாக எரியுதா அப்படின்னு. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு 2 சைட் பாரில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம டானிக் மூடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடியை வந்து எடுத்துக்கலாம். மூடி எடுத்துகிட்டு டேப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒட்டிடுங்க அந்த மாதிரி. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ டிசைன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து டேப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம வந்து அந்த ஹேண்டில் பார் லைட் வந்து கடையில் வாங்கும் போல் எந்த டிசைன் இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிசைனு. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு சுற்றி வந்து உள்ள டேப் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வந்து கரெக்டான முறையில் இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன டப்பா ஏதாவது ஒரு அளவு நடுவில் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து ஏதாவது பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி பென்சிலை வச்சு லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து வெட்டி விட்டு அதை வந்து எடுத்துட போகிறோம். இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி சின்ன கோடாக வந்து மெதுவாக வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக வந்து அந்த இதை வந்து போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி சுற்றி வந்து கோடு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்டிக்கர் மாதிரி அதை வந்து உரிச்சு எடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சுற்றி ரவுண்டடாக வந்து கோடு போடுறோம். இது வந்து கடையில் வாங்குற மாதிரியே இருக்கணும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிளாக் கலர் ஸ்டிக்கரை மட்டும் கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து போட்டனால வந்து பாருங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி உரிச்சே எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மேலே ஓட்டமாக உள்ளதை வந்து உரிச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பை வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து சுற்றி வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு டேப் வந்து ஒரு அளவில் எடுத்து ஒரு சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி வந்து சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து நம்ம சுற்றி வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா லைட் வந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரை விட்டுட்டு எல்லா சைடும் வந்து அழகாக வரும். அப்போ மேலே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டிசைனை வந்து அழகாக நம்ம பண்ணியிருக்கோம் இவ்வளோ நேரம். இவ்வளோ தாங்க, நம்மளுக்கு இந்த டிசைன் சூப்பராக வந்துடுச்சு. இதே மாதிரி வந்து 2 இது நம்ம செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த கேப் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 இது நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 இது செஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிளாஸ்டிக்கில் தான் நம்ம வந்து மூட போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உள்ளக்க வந்து எதுவும் பேரக்கூடாது, அதுக்காக. இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி மார்க் பண்ணி 2 இது எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி கொஞ்சம் சின்ன ஹோலை வந்து நம்ம வந்து லைட் வந்து போகிற அளவுக்கு வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டை வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து லைட்டை வந்து உள்ளக்க வந்து எடுத்துக்கலாம். லைட்டை வந்து கொஞ்சம் உள்ளக்க வந்து உள்ள வரைக்கும் வர மாதிரி எடுத்துக்கோங்க. கேப் வந்து அப்படின்னா தான் இந்த மாதிரி மூல வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து அதுக்கடுத்து சுற்றி க்ளூ வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஒட்டிடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேப் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிரும். லைட் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ அவ்வளவுதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 2 லைட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நைட் நேரம் எப்படி எரியுதுன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டணும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் வந்து இதை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், நைட் வந்து இந்த மாதிரி தான் எரியும். எவ்வளோ பிரைட்டாக எரியுதுன்னு பாருங்கள். அது போக வந்து பிளிங்க் ஆகி எரியிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட் நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி எரிஞ்சிக்கிட்டே போகும், ஒரு இண்டிகேட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சைட் பார் வந்து 2 இதுவுமே பிளிங்க் ஆகி ஒரே மாதிரி தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து இதில் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆல்ரெடி ஹெட்லைட் வந்து மாட்டிட்டோம் நம்ம டைனமோ யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து பேக் லைட்டும் வந்து பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா லைட் எரியிற மாதிரி பிரேக் லைட்டும் நம்ம மாட்டிட்டோம். ஸோ அதுக்காக வந்து அதுக்கடுத்து டயர் லைட்டும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இந்த வீடியோனா பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. இந்த சைக்கிளில் தான் நம்ம வந்து இதையும் ஃபிட் பண்ண போகிறோம். இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைட் பார் வந்து இந்த சைக்கிளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைக்கிள் வந்து ரெட் கலர் வந்து ஒன்று இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ஃபிட் பண்ண போல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இப்படி ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டின ஒரு இதே இருக்காது, நீட்டாக இருக்கும். சப்போஸ் அங்கே ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த சப்போஸ் இந்த சைக்கிளே வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெட் கலரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். வயரை வந்து கொஞ்சம் உள்ளக்க விட்டுட்டு ஒட்டுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா க்ளூ வச்சு நான் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை வந்து சைடாப்பில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன் நான். க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் விழுந்துரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டுக்கம்பியை வச்சு கூட சுற்றி முறுக்கிக்கோங்க, எப்போயுமே விழுகாத மாதிரி. அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து அந்த சைடும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம 2 சைடு வந்து லைட்டு வந்து ஃபிட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம கடையில் வாங்கி மாட்டின மாதிரி தான் இருக்கும் லுக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கும். ஏதோ புதுசாக நம்ம பண்ண மாதிரி தெரியாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் கீழே கொண்டு போய் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். காலையில் இருக்கனால வீட்டில் வந்து லைட்டை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து சுவிட்சை வந்து இதை போட்டுக்கிறேன். இந்த வெளிச்சத்துக்கு எவ்வளோ பிரைட்டாக எரியுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் சுவிட்சை வந்து போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. போட்டோன்னே பாருங்கள், இந்த வெளிச்சத்துக்கே கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராகவே இருக்குது, அழகாக இருக்குது.
இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நைட் நேரம் ட்ராவல் பண்ணும்போது இந்த லைட் வந்து போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு சேஃபும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இது செலவு தான், உங்களுக்கு ரொம்ப கம்மியான செலவு தான். ஒரு பேட்ரி 2 லைட்டு, அது போக வந்து டானிக் இந்த மூடி வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாகவும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட்டு வந்து நான் பண்ண டிசைன் எப்படி இருக்குது, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.